சண்முகபரணி சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வியூஸே சரியாக போய மாட்டேங்குது. என்ன காரணம்னே தெரில. நீங்களாம் பார்த்த ஆதரவு கண்டினியூஸாக நம்ம சேனலுக்கு தாங்க. சண்முகம் அப்படியே கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன இல்லை, உங்கள் அப்பா நம்ம செஞ்ச விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவாங்களா? எப்படி சாவி கொண்டு கொடுப்பாங்களா? சண்முகம் அவங்க சாவி கொண்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தா அது ரொம்ப தப்பு. முதல்ல அங்கே பூட்டு உடைச்சாங்களா இல்லையான்னு கேட்போன்னு சொல்லிட்டு பரணி ஃபோன் அடிக்கிறாங்க. என்னம்மா அங்கே பூட்டு எதுவும் உடைச்சாங்களா? இல்ல. பூட்ட உடைச்சா அடுத்தது நம்ம சவுந்தரபாண்டியனுக்கும், முத்துப்பாண்டியனுக்கும் என்ன ஆகும்னு சொன்னோமா, அதனால ரொம்ப பயந்து போயிட்டாங்க. இப்போ கோயிலில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நாளைக்கு பஞ்சாயத்தில் உன்னோட இதுதான் முக்கியமான காரணமாக அமைய போது நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு. அதை மறக்காமல் கொண்டு வந்துருமா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பரணி. சரின்னு சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க. நம்ம சண்முக ஃபேமிலிக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் சாப்பிடுங்க, சாப்பாடு கூட இல்லாமல் இருந்துடலான்னு இன்னொருத்தவங்க பேசுகிறாங்க. தண்ணி வேணும்ல, அதனால தான் தண்ணியும் சொம்பும் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லி அந்த இடத்துல கொடுக்குறாங்க. இது மாதிரி ஆதரவு இருக்கிற வரைக்கும் நம்மளால் எந்த பிரச்சனையும் வேணாலும் சமாளிக்க முடியுங்கிற மாதிரி அந்த இடத்துல சண்முகம், பரணி எல்லாரும் சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பாக்கியம், எசக்கி, சிவபாலன் 3 பேரும் தாயக்கட்டையை உருட்டி உருட்டி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அல்டிமேட் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சவுந்தரபாண்டி, முத்துப்பாண்டி, பாண்டியம்மாலேருந்து எல்லாரும் ரொம்ப சோகமாக நின்றுக்கிட்டு இங்கே எங்கேயும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏய், எனக்கு இதெல்லாம் தேவையா இல்லை? ஏசி ரூம்லேயே இருந்தவளா அப்படி இருக்கும்போது கோயிலில் என்னை இங்கே உட்கார வைக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. நீ இது மாதிரிலாம் செய்யவே கூடாது. உன் பிரச்சனை என்ன வேணாலும் சமாளி. ஆனால் வந்தவளை என்ன நீ பத்திரமா பார்த்துக்கணுமா இல்லையா? அக்கா, எனக்கே என்ன பண்ணுன்னு தெரில. டேய், உண்மையிலேயே அங்கே வீடியோ எடுத்து வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி கிட்ட, ஆமாம்ப்பா, வீடியோலாம் எடுத்து வச்சிருக்காங்க, நானும் விசாரிச்சிட்டேன். டேய், நம்ம இருந்தப்ப யாரும் எடுத்த மாதிரியே தெரியலையே. அப்பா, அவங்க தான் விவகாரம் பிடிச்ச ஆளுங்கள்ல, எங்கேருந்தாவது சந்துக்குள்ளேயாவது வச்சு வீடியோ எடுத்திருப்பாங்க. இந்த வீடியோ மட்டும் வெளில வந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, அதுக்கப்புறம் என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இதெல்லாம் தேவையாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. சரிடா, நம்ம கொஞ்சம் உஷாராக ஜாக்கிரதையாக இருப்போங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல யோசிக்கிறாங்க நம்ம சவுந்தரபாண்டி. டேய், இங்கே இருந்தோன்னு வச்சுக்கேன், நமக்கு தான் அசிங்கம். நம்ம இங்கேருந்து வெளியில் போகணும். ஏய், நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஏசி ரூமாக போட்டுரு. அவங்க 3 பேருக்கு நான் ஏசி ரூம் போட்டுரு. அவங்களும் நம்ம குடும்பம் தானே அப்படின்னு சவுந்தரபாண்டி பேசுகிறாங்க அந்த இடத்துல. அப்பா, அதை கூட ஒத்துப்பேன்ப்பா, அவங்களுக்கு ரூம் போடுறது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி சந்தோஷமாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, என்னமோ பிக்னிக் வந்த மாதிரி. என்ன செய்யறதுனே தெரில. முதல்ல நிப்பாட்டில்ல அப்படின்னு சொல்லி பாண்டியம்மா கத்தனோன்னே, என்னல்ல பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க போகலாம். எங்கே போக போகிறீங்க? அதுவா, மேலே போக போகிறேன். அப்போனா சந்தோஷமாக போங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. பாக்கியம், நீங்கள் வா, நான் எதுக்கு வரணும்? நீங்கள் போகிறதுனா போங்க. ஏய், நான் மேலே போகிறத பற்றி சொல்லடி. நம்ம வெளியில் ஹோட்டலில் தங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஹோட்டலில் எதுக்குடா தங்கணும் அப்படின்னு பாண்டியம்மா பேசுகிறாங்க. நீ தான் விருந்தாளிங்கெல்லாம் தங்குறதுக்கு அவுட் ஹவுஸ்லாம் கட்டி வச்சிருக்கல 2, 3, அங்கே ஏதாவது ஒரு இடத்துல தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுவும் நல்ல யோசனை தான். ஆமாம்ப்பா, அங்கே தங்கினா நம்மளை பற்றி யாரும் எதுவுமே பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க நம்ம சவுந்தரபாண்டி. ஆனால் 3 பேர் வரமாட்டேங்கிறாங்க. நீங்கள் போகிறதுனா போங்க, எங்களால் வர முடியாது. அப்பா, இவங்கள மட்டும் இப்போ தனியாக விட்டுட்டு போனோன்னு வச்சுக்கிங்க, அதுக்கப்புறம் இவங்களே ஆதாரத்தை பரணிக்கிட்டேயும் சண்முகத்துக்கிட்டேயும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஆமாம் இல்லை, அதை வேற கண்காணிக்கணும்ல. நாளைக்கு வேற பஞ்சாயத்து வச்சுருக்காங்க. எப்படி இருந்தாலும் பஞ்சாயத்தில் நம்ம பக்கம் தான்ப்பா ஆதாரம்லாம் இருக்குது. இருந்தாலும் இவங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டே இருக்கணும். எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது. இந்த 3 பேரும் நம்ம குடும்பத்தில் இருந்துக்கிட்டே அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்கள முதல்ல ஏதாவது பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி. அடுத்த நாள் காலையில் பொழுது விடிஞ்சிருச்சு. அப்போன்னு பார்த்து பாண்டியம்மா பஞ்சாயத்தில் பேசுகிறாங்க. சண்முகம் இது மாதிரி ஏன் தம்பிக்கிட்ட தான் பணம் வாங்கியிருந்தான், அதுக்கேற்ற டாக்குமெண்ட் தான் இப்போ முத்துப்பாண்டி உங்களுக்கு சப்மிட் பண்ண போகிறான்னு சொல்லி அந்த வெள்ளை பேப்பரில் மாடசாமி கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம பரணி. அப்போன்னு பார்த்து தான் இவங்க ஃபில் பண்ணிக்கிட்டாங்க. இது மாதிரி சவுந்தரபாண்டி கிட்ட தான் 5 லட்ச ரூபா பணத்தை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நாள் வரைக்கும் எனக்கு வட்டி பணமும் வரல, அசலும் வரல. அதனால தான் அந்த வீடு என்கிட்ட வந்துருச்சு. இது நியாயம் தானே, எப்போதும் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி. ஏய், நான் எப்போ உன்கிட்ட வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பரணிலேருந்து எல்லாரும் கத்துறாங்க. இது ஒரிஜினல் மதர் டாக்குமெண்ட் தானே, அதுவும் வைகுண்டத்தோடது, பார்த்துக்கங்க. இது பரணியோட கையெழுத்து தான், அதுவும் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாமே ஒரிஜினலாக இருக்கும்போது என்கிட்ட தானே வாங்கினா, இதுதானே உண்மைன்னு சொல்லி பாண்டியம்மா பாயிண்ட்டாக பேசுகிறாங்க. அக்கா, பிச்சு உதறக்கா, நீ எல்லாம் லாயர் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய், நம்ம வீட்டு பஞ்சாயத்து பெருசாக இருக்குது, அப்படி இருக்கும்போது எப்படா லாயர்லாம் ஆகுறது? நான் ஜெயிக்க வச்சிடறேன்டா ஒன்று அப்படின்னு சொல்லும்போது, பாண்டியம்மா நீ பேசாத, அவங்க 2 பேரும் பேசட்டும். ஏன்டா அவங்களுக்கு பெருசாக பேச வராதுன்னு சொல்லிட்டு என்ன பேசக்கூடாதுங்கிறியா? நீ உன் குடும்பத்துக்காக பேசுகிற, உன் பொண்டாட்டிக்காக நான் என் தம்பிக்காக பேசுகிறேன், அவ்வளோதான் வித்தியாசங்கிற மாதிரி
மாஸ் பண்றாங்க அந்த இடத்துல. நம்ம பாண்டியம்மாவும் ஒரு பக்கம் வந்து சண்முகம் வேற லெவல்ல எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சு. நான் தான் வாங்கவே இல்லங்கிறேன்ல. சரிப்பா நீ யார்ட்ட பணம் வாங்கியிருந்த? மாடசாமி கிட்ட தான் பணம் வாங்கியிருந்தேன்னு பரணி வந்து பேசுறாங்க. நான் தானே பத்திரத்துல கையெழுத்து போட்டேன். நான் யார்ட்ட போட்டேன்? என்ன போட்டேன்னு எனக்கு தெரியாதா? அந்த பத்திரத்துல தான் நான் கையெழுத்து போட்டு குடுத்தேன். அப்படின்னு சொல்லி பரணி வந்து பாயிண்ட்டா பேசுறாங்க. சரிப்பா மாடசாமி எங்க? அவர் பணம்லாம் குடுக்குறவர் தான். ஆனா அவர வந்து சாட்சி சொல்ல சொல்லு. நேத்து நைட்டு தான் நீங்க அவங்களோட பேசி அவங்கள பத்திரமா வந்து வெளியூருக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுட்டீங்களே! அதனால தான் வர முடியல. என்னப்பா அது இப்படியெல்லாம் பொய் சொல்லிட்டு இருந்தா, நாங்கலாம் வந்து நம்புவோமா? இல்ல பஞ்சாயத்து தலைவர் தான் வந்து நம்புவாங்களான்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து செம்மையா வந்து ஆர்குமென்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாண்டியம்மா. அந்த இடத்துல "பாண்டியம்மா உன்ன உண்டில்லன்னு ஆக்குறேன் பாருன்னு" சொல்லி அந்த இடத்துல சவுந்தரபாண்டி, முத்துப்பாண்டி, சண்முகம் எல்லாரும் வந்து சண்டைக்கு நிக்கிறாங்க. "என்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் எனக்கு என்ன மரியாதை?" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல பஞ்சாயத்து தலைவர்லாம். ஒரு பக்கம் பரணி வந்து அவங்க அம்மாட்ட வந்து பேசுறாங்க. "அம்மா நான் சொல்லிக் குடுத்த டாக்குமெண்ட் வந்து எடுத்துட்டு வந்துட்டல்ல?" "ஆமாம்மா எடுத்துட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே வந்துடுறாங்க. "இனிமேட்டு மாமா நான் பார்த்துக்கிறேன். ஆமா நானே சொல்றேன். சவுந்தரபாண்டி கிட்ட தான் பணம் வாங்குனேன். இதான் உண்மை. அவர் கேட்டதுனால தான் பத்திரத்தில வந்து கையெழுத்து போட்டு குடுத்தேன்." அப்படின்னு சொல்லிர்றாங்க அந்த இடத்துல. "என்ன பரணி சொல்ற? இப்படி சொன்னா என்ன ஆகும் தெரியுமா?" "ஆமா. அவருக்கு நான் இதுவரைக்கும் பணமே தரவே இல்ல. இதுவும் உண்மதான்." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஃபேவரா பேசுற மாரி சொல்றாங்க. இத கேட்டோனே வந்து, என்னமோ பரணி திட்டம் போட்டால்ல, இங்க பிரச்சனையாக போகுதுன்னு மட்டும் தெள்ள தெளிவா தெரியுது. என்ன பிரச்சனை பண்ண போறான்னு தெரியலன்னு சொல்லி, பாண்டியம்மா, சவுந்தரபாண்டி, முத்துப்பாண்டி 3 பேர் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. உன்னொன்னு, எனக்கு அரண்மனை மாரி ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்ல போய் நாங்க இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிர்றாங்க அந்த இடத்துல. நம்ப பரணி, என்னது அரண்மனை மாரி வீடா? வேணும்னா இந்த வீட்ட அவங்களே வந்து எடுத்துக்கட்டும். வைகுண்ட வீட்ட. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ப பரணி, வைகுண்டமும், சண்முகவும் கடுப்பாயிட்டாங்க. இருக்கிறது ஒத்த வீடு. அதுவும் அவங்க கிட்ட குடுத்துட்டா, நம்ப என்ன பண்ண போறோம்? பொண்ணுங்களா இருக்காங்கம்மா எனக்கு. நடு தெருவுல நிக்கிற மாரி ஆயிடும். நம்மள்ட்ட தான் அரண்மனை போல வீடு இருக்குல்ல மாமா. அங்க நம்ம தங்கிக்குவோம். எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொன்னோனே, எனக்கு எது அரண்மனை மாரி வீடு? ஒண்ணும் புரியலையேங்கிற மாரி சண்முகம் வந்து யோசிக்கும்போதே, இந்த ஊர்லயே அரண்மனை மாரி வீடுன்னா, அது என் வீடு மட்டும் தான். அதுவும் இந்த சவுந்தரபாண்டி வீடு தான். ஆமா, அந்த வீடு தான் சொல்றேன். அந்த வீடு வந்து யார் பேர்ல இருக்கு தெரியுமா? நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு செங்கலா வச்சு கட்டுனேன். ஆமாமா. நீங்க மட்டும் தான் கஷ்டப்பட்டு கட்ட முடியுமா? ஏன் நாங்கலாம் கஷ்டப்பட்டு கட்ட முடியாதா? ஏய் சொல்றது கேள்றி. அது உரிம கொண்டாடணும்னா, பாக்கியம் மட்டும் தான் உரிம கொண்டாட முடியும். ஏன்னா, அந்த வீடு அவ பேர்ல மட்டும் தான் இருக்கு. அந்த வீட்டோட தலைவர் நான். அந்த வீட்டோட தலைவி நான். என்னோட பாக்கியம் தான். நாங்க 2 பேரும் மட்டும் தான் உரிம கொண்டாட முடியும். என் வீட்ட வந்து எதுக்காக பூட்டுனேன்? ஐயா இத பாருங்கய்யா. இதுதான் வந்து எங்க அம்மா பேர்ல இருக்கிற வீட்டு பத்திரம். அவங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி என் பேர்ல வந்து தானமா அந்த வீட்ட வந்து எழுதி குடுத்துட்டாங்க. இதுதான் உண்மை. பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயய்யோ! எழுதி குடுத்துட்டாளா? இது என்னடா இப்படி ஒரு ட்விஸ்ட் ஆயி போச்சேங்கிற மாரி பாண்டியம்மா வந்து யோசிக்கிறாங்க. என் வீட்ட தான் வந்து எல்லாரையும் வந்து வெளியில தொரத்தி விட்டுட்டு, நான் வந்து பூட்டு போட்டுனேன். இது பெரிய தப்பா? என் வீட்டுக்குள்ள போக நீங்க தான் வந்து பெர்மிஷன் வந்து தரணும். அவங்க செஞ்சது நியாயம்னா, நான் செஞ்சது நியாயம் தானே! அப்பா பரணி செம்மையா வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சுட்டாப்பா. இனிமேட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சின்ன வீட்டுக்காக நம்ப வீட்டெல்லாம் இழக்க முடியாது. அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ப முத்துப்பாண்டி. இத கேட்டோனே வந்து பேரதிர்ச்சி ஆயிட்டாங்க. எங்களுக்கு அநியாயம் நடந்திருக்கு. அத இவங்க தான் வந்து சரி செய்யணும். எல்லா ஜாமானும் இவங்க தானே வெளிய எடுத்து வச்சாங்க. எல்லா ஜாமானையும் திருப்பியும் சௌந்தரபாண்டியனும், முத்துப்பாண்டியனும் சேர்ந்து தான் உள்ள வந்து வைக்கணும். அப்படி வச்சாங்கன்னா ஓகே. எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க பத்திரத்த நான் அவங்கள்ட்ட குடுத்துர்றேன். எங்க பத்திரத்த அவங்க எங்கள்ட்ட குடுத்துரணும். இதுதான் டீல். ஓகேன்னா சொல்லுங்கன்னு சொல்லி பரணி வந்து சூப்பரா வந்து பேசுறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்.